நீங்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு சீமான் ஏன் வரல, தமிழக சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. 10 படத்துல வந்து நல்ல பிரபலமா நடிச்சாச்சு, ஃபுல்லா முடிச்சாச்சு, ஓகே இது போதும், இது போர் அடிக்குது, நம்ம இனிமே அரசியலுக்கு வரலாம், அப்படி வர்றது வந்துட்டு சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார். யாரு? சீமான் அவர்கள். 10 படத்தில் நடித்தவரையும் இது போதும் போர் அடிக்குதுன்னு சொல்கிறவருக்கும் இருக்கும். இன்றைக்கி இந்தியாவினுடைய உச்சபட்சமான ஒரு நடிகராக தமிழகத்தில் மிகப்பெரிய கோலோச்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் தூக்கி போட்டுட்டு வரக்கூடியவர், இந்தியாவில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஊதியத்தை வாங்கக்கூடிய ஒரே நடிகர் அவர் தான். மாற்றம் இருக்கா? இன்னைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டால் யாருக்கு அதிகப்படியான சம்பளம்? அவருக்கு தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்பேற்பட்டவர் வராரு, நீங்கள் போய் அந்த 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்ற பதிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவான பதிலாக தான் நீங்கள் பதிவு பண்ணணும். புரியுதுங்களா? இப்பவும் சொல்கிறோம், அந்த மாற்றத்தை எல்லா தொகுதிகளிலும் தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளையும் தங்கைகளையும் தான் களம் காண வைக்க போகிறாரு. அந்த களம் மக்களுக்கான ஒரு களமாக இருக்கும். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு களமாக இருக்கும். மக்களோடு மக்களாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களை நேசம் கொண்டு அன்பு கொண்டு 30 ஆண்டுகளா மக்கள் இயக்கமா மக்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர். உங்க வீட்டுக்கு பக்கத்து தெருலையோ பக்கத்து நகர்லயோ இருக்கக்கூடியவர் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர். அவர் அழுக்கு சட்டையா தான் இருந்திருப்பாரு. அதுதான் உங்க கண்ணை வந்து இப்ப உங்களுக்கு என்னன்னா பலன்னு இந்த துரைமுருகன், இவரு ராசா, உதயநிதி, இவரு முதல்வர் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், இவங்க நேரு, இவங்க கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கார், எல்லாம் 2.5 கோடி ரூபாய் லேண்ட் க்ரூசர் தான். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கார்ல வரணும், அந்த மாதிரி ஆள் இல்லை எங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி நினைக்கிறாருன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்க ஓட்டெல்லாம் போட வேண்டாம் எங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவன், நம்ம இத்தனை ஆண்டுகள் நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைக்கக்கூடியவனுடைய வாக்குகள் மட்டும்தான் அந்த தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கு தேவை.